நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோங்க. இந்த ஆவணி மாதம் எப்போ இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா 17/8/2024 அன்னைக்கு பிறக்க போகுதுங்க. இது சனிக்கிழமை பிறக்குது. இது பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூராட நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய புண்ணிய விஷயங்கள் நடக்க போகுதுங்க. குறிப்பாக ஆவணி மாதம் 3ஆம் தேதி திங்கக்கிழமை பௌர்ணமி தேதி வருதுங்க. ஆவணி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை வாஸ்து நாள் வருது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி அதாவது 26/8/2024 அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி வருதுங்க. மிகவும் சிறப்பான நாள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 18ஆம் தேதி அதாவது 3/9/2024 அன்னைக்கு அமாவாசைங்க, செவ்வாய்க்கிழமை வருது. அடுத்து ஆவணி மாதம் 22ஆம் தேதி மிகச்சிறப்பாக வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 30ஆம் தேதி அதாவது 15/9/2024 அன்னைக்கு சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஓணம் வருதுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாட்கள். குறிப்பாக ஆவணி மாதத்தில் நீங்கள் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 2/9/28ங்க. இதை கரி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் சுப காரிய விஷயங்கள் நாம் எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இந்த நாளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குங்க. கடன், நாங்கள் பெரிய கடனில் இருக்கவங்க, அந்த கடனை தீர்க்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 நாட்கள் அதாவது ஆவணி 2/9/28 இந்த 3 நாட்களில் பயன்படுத்தி ஒரு பார்ட்டை நீங்கள் கடன் அடைச்சிங்க அப்படின்னா உங்களோட கடன் படிப்படியாக தீர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு அப்படின்னா சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 3 கிரக சேர்க்கை இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா மிக சிறப்பான அமைப்பு. இந்த ஆவணி மாதம் தொடக்கத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரிஷபத்தில் குரு செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்தை எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து புதன் கடகத்தில் இருக்காரு. சூரியன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்தில் இருக்காங்க. கேது பகவான் கன்னியிலையும், சந்திரன் மாத தொடக்கத்தில் தனுசுலையும், வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும் இருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட கிரகநிலை. இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கும், ஆவணி மாதம் 10ஆம் நாள் சுக்கிர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும், ஆவணி மாதம் 15ஆம் நாள் புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும் போகிறாங்க. இது இந்த மாதத்தோட கிரகநிலைகள்ங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய ஆவணி மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது தான் முழுமையான பலனை 100% சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இப்போ எப்படி உங்களுக்கு இருக்காங்க, அந்த உங்களோட ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய பாதாச்சாரம் என்ன கர்மா வாங்கியிருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம சொல்லும் போது தான் 100% அக்யூரேட்டாக வருங்க. அதனால் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான ஒரு தெளிவான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ ஆவணி மாத பலன்களை நம்ம வரிசையாக பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்க, தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரத்தோட முதல் பாதம், ஆக மொத்தம் 9 பாதங்கள் இந்த தனுசு ராசியில் இருக்குங்க. இந்த தனுசு ராசி அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு பகவானுங்க. இவங்க பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க, பொறுமையும் நிதானமும் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒரு குருவோட தன்மை உங்ககிட்ட பரிபூர்ணமாக இருக்கும். குழந்தைகளாலே உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இவ்வளவு சிறப்பான இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ராசி அதிபதியான குரு பகவான், ராசி மற்றும் 4க்கு அதிபதியான குரு பகவான் போய் 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அதனால கொஞ்சம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருங்க. நீங்களா எந்த வம்பு வழக்கும்னு தேடி போகாதீங்க.
முடிஞ்ச வரைக்கும் ஒரு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் வரக்கூடிய பிரச்சனைகளை சாதகமாக மாற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதம் இருக்குது. அடுத்து 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்ரமாக இருக்காருங்க. அந்த 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாருங்க, புதன் பார்க்குறாருங்க. அப்போ உங்களுக்கு குருவின் மூலியமாக குருவோட அருளால் பணவரவு, குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து செவ்வாய் வந்து பார்க்குறனால நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் உங்களுக்கு பணவரவு, நன்மை அப்படின்னு கிடைக்க போகுதுங்க. அடுத்து புதனோட பார்வை அப்படிங்கும்போது பிஸ்னஸ் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு, பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரம். குடும்பத்தில் மட்டும் எந்த திடீர் முடிவுகளையும் எடுக்க வேண்டாங்க. எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நீங்கள் முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து சனி 3ஆம் இடத்துல வக்ரமாயி உட்கார்ந்துருக்காருங்க. புதன் பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு. 3ஆம் அதிபதி வக்ரமாயி இருக்கும்போது புதுசாக நீங்கள் யாருக்கிட்டையும் வந்து உங்களுக்கு நான் பொறுப்புங்க, இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேங்க, அந்த மாதிரியான வாக்கு எதையும் கொடுக்க வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் வந்து சொல்லி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேங்க, அது ரொம்ப வருஷமாக என்னால் பண்ணி கொடுக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர்னு அந்த விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அதன் மூலியமாக ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்காருங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோக ரீதியாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சாதகமான பலன்களை கொடுப்பாருங்க. ஒரு வீடு வந்து ஒரு ஆடம்பரமாக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேங்க, எல்லா விதமான வசதிகளும் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அற்புதமான அந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் தொழில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து 5ஆம் இடத்துல சனி பார்க்குறாருங்க. 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து 7ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்தில் ஒரு தடை இருந்தவங்களுக்கு ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணம், அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானம் ருணர் ரோக சத்துருஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் இருக்கனால நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதம் நீங்களாக புதியதாக எந்த கேஸும் போக வேண்டாங்க. யாராவது வம்புக்கு வந்தாலும் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் போகிறாருங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி. அப்போ நாங்கள் ரொம்ப நாளாக நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கோங்க, எங்களுக்கு காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கட்டாயம் இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறதுக்கான யோகம் நல்லா இருக்குங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவங்க கொஞ்சம் குடும்பத்தில் இப்போ விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நன்மைங்க. கொஞ்சம் அமைதியாக கணவன் மனைவி பேசி பொறுமையாக உட்காந்து ஒரு நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு உங்களோட குடும்ப உறவில் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குங்க. அடுத்து 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன் வக்ரமாய் உட்கார்ந்துருக்குங்க. நீண்ட காலமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த சமயம் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி அது விலகிறதுக்கான யோகம் மாதத்தோட முதல் மாதத்தில் ஃபஸ்ட்டு ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அந்த நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்து 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9ஆம் அதிபதி, அதாவது பாக்யஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று பாக்கியத்திலே இருக்காருங்க. கூடவே புதன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான முக்கூட்டு கிரக சேர்க்கை. இது உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களையும் கொடுப்பாருங்க. அதனால வெளிநாடு போக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம். கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த சமயத்தில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் எல்லாமே இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பண்ணி தருவாருங்க. அடுத்து 10ஆம் இடத்துல கேது இருக்குங்க. தொழில் ஸ்தானத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் உங்களுக்கு குருவோட பார்வையினால் அந்த சங்கடங்கள் நீங்கி தொழில் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 11ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல வரப்போகிறாருங்க.
அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நல்ல பணவரவு கிடைக்கும் போதுங்க அவங்களோட உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு முன்னேற்றம், அதன் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. 12ஆம் இடத்துல குரு சனி பார்க்குறாருங்க. 12ஆம் இடத்தை குரு பார்க்குறனால சுப விரயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிறையா இருக்குங்க. சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பார்வை பட்டுறனால அந்த சுப விரயங்களை வந்து கொஞ்சம் பணத்தை கம்மி பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 78% நல்லா இருக்குங்க. இன்னும் சாதகமாக முடிக்கணும்னா உங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் கொண்டக்கடலை தானமும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இந்த மாதம். ஒவ்வொரு மாதமும் உங்களோட ராசிக்கான மாத பலன்களை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. உங்களோட வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.